மோடி எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சர்வாதிகாரி. அதே மாதிரி எடப்பாடி எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் உதவாக்காரர். ஆக இங்கே ஒரு உதவாக்காரர், அங்கே ஒரு சர்வாதிகாரி. ஆக ரெண்டு பேரும் நாட்டிற்கு தேவையில்லாதவர்கள். ஆக அப்படி தேவையில்லாத மோடி எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் இந்தியாவுடைய பிரதமர் சொல்றோம், உள்ளபடி இந்தியாவுடைய பிரதமர் அல்லவர், வெளிநாடு வாழ் பிரதமர். ஏன்னா இந்தியாவிலே இருக்கிற தேர்தல் நேரத்தில் மாத்திரம்தான் சுத்தி சுத்தி வராது. தேர்தல் முடிந்ததற்கு பிறகு வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. ஆக வெளிநாடு வாழ் பிரதமராக இருக்கிறார். அதேபோல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்ததற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார் சொன்னால் மக்களை பற்றியோ நாட்டை பற்றியோ அவர் கிஞ்சிட்டு சிந்திச்சு பார்க்கிறார். அதனாலதான் முறையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை கடந்த மாசம் 19ஆம் தேதி திமுக கழகத்தினுடைய தலைவர் என்ற முறையில் நான் தான் வெளியிட்டேன். அண்ணா அறிவாலயத்தில் தலைவர் அரங்கத்தில் அதை நான் வெளியிட்டேன். அப்படி வெளியிட்ட நேரத்தில் எல்லோரும் அந்த அறிக்கையை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தாங்க. பத்திரிகை நிறுவனங்கள் கூட என்னை பார்த்து கேட்டார்கள். ஏற்கனவே கலைஞர் வெளியிட்டப்போ அது கதாநாயகனாக இருந்துச்சு, இப்போது கதாநாயகனாக இருக்குமா என்று கேட்டார்கள். நான் சொன்ன கதாநாயகன் மக்களை கதாநாயகி அதுதான் அப்படின்னு சொன்னேன். கதாநாயகன் தான் கதாநாயகன் சொன்னேன். ஆகவே இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அது ஒரு ஹீரோ. ஆக நான் வெளியிட்டது தமிழில் சொல்லும் போது கதாநாயகன் சொல்றோம். ஆக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் வெளியிட்டிருப்பது ஒரு ஹீரோ. ஆக ஹீரோவாய் பார்த்து இன்றைக்கு மோடியே பயந்திருக்கிறார். ஏன்னா அவர் இப்போ ஹீரோ இல்லை, அவர் ஜீரோ வைத்தார். ஆக அந்த நிலையில இன்றைக்கு தேர்தல் அறிக்கையில பல விஷயங்கள் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக அந்த உறுதிமொழிகளும் வாக்குறுதிகளும் வழங்கப்பட்டிருக்கு. உதாரணமா திமுக கழகத்தினுடைய நம்முடைய திமுக கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில பல வாக்குறுதிகள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல சிலவற்றை மாத்திரம் நான் உங்களுக்கு நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க, பத்திரிகையிலும் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன். 10ஆம் வகுப்பு படித்திருக்கக்கூடிய 1 கோடி இளைஞர்களுக்கு சாலை பணியாளர்கள் வேலை கிடைக்கக்கூடிய அறிவிப்பு. இன்னொரு முக்கியமா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற ஒரு அருமையான அறிவிப்பு. இதே அறிவிப்ப அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. இதான் வேடிக்கை. கிட்டத்தட்ட 5 வருஷமா அவங்க ஆட்சி, ஜெயலலிதா இருந்தது அதை சேர்த்து 8 வருஷம் அவங்க ஆட்சியில உள்ள நுழைஞ்சிருக்கு. திமுக ஆட்சி இருந்த வரைக்கும் நீட் தேர்வு உள்ள நுழைய முடியல. கலைஞர் தடுத்து நிறுத்தி வச்சிருந்தார். தடுத்து நிறுத்தி வச்சது மட்டுமல்ல, உச்சநீதிமன்ற வரைக்கு சென்று அதற்கு தடை உத்தரவை பெற்று வைத்திருந்தார். ஆனால் இப்போ மோடி ஆட்சி வந்ததற்கு பிறகு, தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு ரொம்ப சுலபமா அதை உள்ள கொண்டு நுழைச்சிட்டாங்க. அப்படி நுழைச்ச காரணத்தினால நம்முடைய வீட்டு பிள்ளைகள் டாக்டர் ஆக முடியாத ஒரு கொடுமை ஏற்பட்டிருக்கு. பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய, அதேபோல வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்ந்து இருக்கக்கூடிய நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய வீட்டு பிள்ளைகள் இப்போ மருத்துவராக வர முடியாத ஒரு சூழ்நிலை. அண்மையிலே கூட பல மாணவ மாணவிகள் அதற்காக தற்கொலை செய்து கொண்டு மாண்டு இருக்கக்கூடிய செய்திகளாக நீங்கள் பத்திரிகையில் படித்திருக்கீங்க. அனிதா ஒரு மாணவி, மிக மிக சிறப்பாக படிக்கக்கூடியவர், அதிக மதிப்பெண் பெற்றிருக்கக்கூடியவர். அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது என்று முடிவு செஞ்சு அரியலூர் பகுதியை சார்ந்த ஒரு ஹரிஜன வகுப்பை சார்ந்த அனிதா என்ற அந்த மாணவி தற்கொலை செய்து கொண்ட குடும்பங்கள் தான் நம்முடைய தமிழகத்தில் நடந்திருக்கு. ஆக இதுக்கெல்லாம் காரணம் உள்ள நுழைய விட்டது அதிமுக.